அப்போ 1890 காலகட்டங்கள் பிரிட்டிஷ்னு சொல்லப்படுற இப்போ இங்கிலாண்டா இருக்கவங்க இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சடனா விவசாயிகள் கிட்ட இருக்க லேண்ட் மேல நிறைய டாக்ஸ் போடுறாங்க. இதை எதிர்த்து நம்ம ஹீரோ நிறைய பேரை கூப்பிட்டுட்டு சண்டைக்கும் போறான். அப்போ பிரிட்டிஷ்காரங்க ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. கிரிக்கெட் கேம் வச்சுக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து டாக்ஸ் ரூல் கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்கிட்ட நம்ம ஹீரோ இதுக்காக நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரைனிங்கும் போறாங்க. கிரிக்கெட்டும் கத்துக்கிறாங்க. மேட்ச் நடக்கிற நாளும் வருது. ரெண்டு சைடுல இருந்தும் பிளேயர்ஸும் வராங்க. டாஸ்ல இங்கிலாந்து ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் சூஸ் பண்ணிடுறாங்க. செம்மையா அடிக்கிறாங்க. அப்போ சடனா நம்ம ஹீரோ ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சனை பவுலிங்கு கூப்பிடுறான். பால் செம்மையா ஸ்பின் ஆகுது. விக்கெட் ஃபுல்லா விழுந்துருது. அப்பவுமே இங்கிலாந்து 322 எடுத்துடுறாங்க. செகண்ட் பேட்டிங் இறங்கின நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் செம்மையா ஆடுறாங்க. நிறைய சீட்டிங் பண்ணி நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட விக்கெட்டை தூக்குறாங்க. கடைசியா 6 ரன் எடுத்தா டிரான்னு இருக்கும். பாலும் போடுவாங்க. அப்போ நம்ம ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன் தான் பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பான். சடனா விக்கெட்டும் ஆயிடுவான். அடடா போச்சேன்னு இருக்கும்போது என்னதான் அம்பையர் இங்கிலாந்துக்காரனா இருந்தாலும் நேர்மையா நோ பால்னு சொல்லிடுவான். இப்போ 1 ரன் எடுத்ததால ஹீரோ தான் பேட்டிங்கும் பிடிப்பான். பாலும் போடுறாங்க. நம்ம ஹீரோவும் 6 அடிச்சிடறான். அதிலிருந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் 1947ல நமக்கு இண்டிபெண்டன்ஸும் கிடைக்குது.